ஒரு டம்ளர் உளுந்து எடுக்கிறீங்க, உடைச்ச உளுந்தாலும் சரி இல்ல முழு உளுந்தாலும் சரி, ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதுல 1/4 டம்ளருக்கும் ரொம்ப கம்மியா தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துங்களேன். நம்ம சாப்பிடுற ஸ்பூன் இருக்குல்ல, பெரிய ஸ்பூன், அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் ஒன்னாவே நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போதும். ரொம்ப ஊறிட்டுனா புளிச்சு போயிடும் மாவு. 3/4 மணி நேரம் ஊறினாவே போதும். ஊறினதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், நைஸா கட் பண்ணது. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடலாம், மிளகு போடலாம், கருவேப்பிலை போடலாம், புதினா போடலாம், கொத்தமல்லியும் போடலாம், மிளகு ஜீரகம் அதெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பெருங்காய தண்ணி போடலாம், பெருங்காய தூள் இருந்துன்னா வீட்டுல கூட போடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல ஒரு டிப்ஸோட நம்ம முடிச்சிடலாம். கையில தண்ணியை நல்லா ஈரமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்தீங்கன்னா கையில ஒட்டவே ஒட்டாது. ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா வரும்.